தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கமல்ஹாசன் பயங்கரமான ஒரு தக் ரிப்ளை ஒண்ணு குடுத்திருக்காரு. அது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இங்க இருக்கிற ஒரு தேசிய கட்சிகளுக்கெல்லாம் என்னதான் வந்து ஒரு தமிழ் மண்ணு மேலயும், தமிழ் மக்கள் மேலயும், தமிழ் மொழி மேலயும், தமிழ் இனத்து மேலயும் ஒரு காண்டுன்னு தெரியல. எப்ப பாரு தமிழனை போட்டு அடிக்கிறது, தமிழ் மொழியை கேலி பண்றது, தமிழை வந்து குறை சொல்றது இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு. தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழை எவன் தப்பா பேசினாலும் விடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் பெரியாரையே நம்ம இப்ப வரைக்கும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கோம். பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசாத, திருக்குறளை மலம்னு சொல்லியிருக்காரு, சிலப்பதிகாரத்தை வேசி காப்பியம்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாமே ஒரு இதுதான். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து வந்தவங்களும் சரி, இப்ப இருக்கிற ஆள்றவங்களும் சரி, டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து எல்லாமே வந்து ஒரு தமிழ் மக்கள் மேலயும், தமிழ் மண்ணு மேலயும் ஒரு வெறுப்புலயே இருக்காங்க. ஒரு கர்நாடகால போய் மரம் வெட்ட போனவனை சுட்டுக் கொல்றாங்க. இலங்கை ராணுவம் வந்து தமிழர்களை சுட்டுக் கொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தமிழர்களை போட்டு அடிக்கிறாங்க, தமிழர்களை நசுக்குறாங்க. கர்நாடகால வந்து முல்லை பெரியாறு பிரச்சனை வந்தப்ப வந்துட்டு வாகன ஓட்டுநர்கள் எல்லாம் வந்து ஜட்டியோடு நிக்க வச்சு அடிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு எப்ப ஒரு தீர்வு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் தேசியவாதி வந்து ஒரு அரியணை ஏறுறான் பாத்தீங்களா, சிஎம் சீட்ல உட்காருவான் தெரியுமா, அப்பதான் வந்து தமிழ் மண்ணும், தமிழ் மொழியும், தமிழ் மக்களும் பாதுகாக்கப்படுவாங்க. அதுக்கு வந்து உண்மையான ஒரு தமிழை வந்து ஒரு இதுல ஏறினா மட்டும்தான் முடியும்.